ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு, கடைசியில மனிதனையே கடிக்க வந்துட்டுன்னு. அதே போலதான் இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கம் அந்த அளவில் உள்ளது. மனிதனுக்கு உதவுவது போல வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதனை உருவாக்குவதில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்படுகின்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிறது. அப்படியே ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்பட்டு ஒரு குழந்தையும் ஆண் குழந்தையும் மெக்சிகோவில் பெற்றெடுக்கப்பட்டது. இது நடந்தது இந்த வருடம் மார்ச் மாதம். இது கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா தெரியும். ஆமாங்க, ரொம்ப நல்ல விஷயம் தானே, குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாம் சற்று இதை வேதத்தின் அடிப்படையில் தியானிக்க வேண்டும். மெக்சிகோவில் 40 வயது உள்ள ஒரு பெண்மணிக்கு செயற்கை கருத்தரிப்பு முறையில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த செயற்கை கருத்தரிப்பு முறையில் நார்மலா என்ன ப்ராசஸ் நடக்கும் என்றால், மனிதர்களாகிய மருத்துவர்கள் ஈடுபடுவார்கள். அதாவது முழுக்க முழுக்க மருத்துவர்கள் ஈடுபட்டு ஆணுடைய விந்தையும் பெண்ணுடைய கருவையும் இணைத்து செயற்கை முறையில் இணைத்து குழந்தையை உருவாக்குவார்கள். இதுல சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா 35% தான். ஆனா இதில் முதலாக இந்த ஆணுடைய விந்தணுவை செலக்ட் பண்றதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்பட்டது. இதோட சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா மிகவும் அதிகம். அதாவது இதுல நல்ல விந்தணு எதுங்கிறத செலக்ட் பண்ணுது. பல லட்சக்கணக்கான விந்தணுவை ஸ்கேன் பண்ணி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை செலக்ட் பண்ணி பெண்ணின் கருவோடு இணைத்திருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஸ்டார்டிங் தான், அடுத்தது பாருங்க நாங்க என்னன்னா பண்ண போறோம் தெரியுமா அப்படின்னு சொல்றதா ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இனிமே பேரண்ட்ஸ் சாய்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான குழந்தை வேணும், என்ன மாதிரியான குணநலங்களில் வேணும். நீங்க குளோனிங்ல கூட பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி குளோனிங்ல நீங்க உருவாக்கலாம். ஆனா அந்த குளோனிங் மூலம் உருவாக்கப்பட்ட மனிதனால கிரிக்கெட் விளையாட முடியுமா இல்லையா என்கிற குணாதிசயம் நம்ம உறுதி செய்ய முடியாது. ஆனா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட குழந்தைகளை அப்படியே நீங்க பயன்படுத்த முடியும். இந்த மெக்சிகோவில் பிறக்க செய்த குழந்தையில் முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அந்த ஆணுடைய விந்தணுவை செலக்ட் பண்ணியது. அப்புறம் இது அந்த செயற்கை முறை கருத்தரிக்க ஒரு ரோபோட் இன்ஜெக்டர் பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் உலகத்துல ரொம்ப ஆச்சரியமா பேசுறாங்க. உலகத்திலே முதல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோட ஒரு குழந்தை பிறந்துட்டுன்னு ரொம்ப கூதுலகமா இருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்களை பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வரலாம் தெரியுமா, நாங்க இருக்கிறோம் வாங்க உங்களுக்கு குழந்தை தரோம் அப்படின்னு. இதை வேதத்தின் அடிப்படை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளையை கொடுப்பது நம்முடைய தேவன். நம்முடைய தேவனுக்கு தெரியும் எந்த தாய் தகப்பனுக்கு இந்த குழந்தையை கொடுக்க வேண்டும் என்பது. அதான் சொல்லிக்க, தாயின் கருவின் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனா இங்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுகிற காரியத்தை பாருங்க, அதற்கு டோட்டலா எதிரியாக இருக்கிறது. குழந்தை இல்லைன்னா யார்கிட்ட போய் நிற்போம், அண்ணா யார்கிட்ட போய் நின்னா தேவனிடத்தில் போல் கதர்னா. ஆனா இதுக்கு எதிரடையாக இப்ப என்னது, நம்ம பிள்ளை எல்லாம் யார்கிட்ட போய் நிக்கணும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போய் நின்னா போதும், அது பிள்ளையை கொடுக்க தயாராக இருக்கிறது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரெடியா இருக்கிறது. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிசைட் பண்ணுது இந்த குழந்தைய யாருக்கு நான் கொடுப்பேன்னு. அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும், நான் நினைச்சா அவங்களுக்கு குழந்தைய கொடுக்க முடியணும், அதுவும் நீங்க கேட்கிற மாதிரியே கொடுக்க முடியும்னு. நாம மறந்துடக்கூடாது, நம்ம பூமியில் பிறப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட்டத்தோடு தேவன் இந்த உலகத்துல அனுப்பிக்கிறார். அதற்கு ஒரு எதிரியான திட்டத்தை தான் இன்றைக்கு சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு அறிவியல் டெக்னாலஜி, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை குறித்து மிகவும் விழிப்புடன் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இன்னும் வருகின்ற காலங்களில் இதைவிட மிகவும் மோசமான நிலையை நோக்கி நாம் கடந்து செல்வோம். இது உண்மை நடக்கும், ஏன்னா வேதாகமத்தில் அதுதான் சொல்லி இருக்குது. ஆமென்.